சோல்ஜர்ஸ். பொதுவாக நம்ம சேனலை பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த வீடியோ போடாலும் சரி அதுக்கே வந்துட்டு நம்ம சோல்ஜர்ஸ் பல பேர் ப்ரோ அனிமே கார்டு போடுங்க ப்ரோ அனிமே கார்டு போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு கேட்டே இருந்தீங்க. Anime Patty Potunka Pro. சோகா. ஸோ அந்த ஒரு காலத்தினாலேயே அனிமே கார்டு போடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுல ரொம்ப பிடிச்சிருந்த டிராகன் பால் ஜியோட கண்டென்ட் தான் முதல்ல போடலாம் அப்படின்ட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிராகன் பால் சீரிஸோட ஹீரோவான கோகுவோட ஆர்ஜின் தான். போகிற எபிசோட போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ நெகட்டிவ் கந்தசாமி. ஆர்ஜின் ஆஃப் கோகு. கோகுவோட உண்மையான ஆர்ஜின் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கோகுவுக்கு அனிமே சீரிஸ்ல என்ன ஆர்ஜின் ஸ்டோரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் முதல்ல பார்த்தாகணும். உண்மை சொல்ல அப்படின்னா டிராகனோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே கோகு எப்படிப்பட்டவர், கோகு என்ன பவர் இருக்கு அப்படின்றலாம் தெளிவாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸ்டோரி போக போக தான் கோகுவோட ஆர்ஜின் ஸ்டோரி நமக்கு கொஞ்சமாக தெரிய வரும். அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிராகனோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கோகு ஒரு டீனேஜ் தருணா தான் இருந்திருப்பாரு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா புல்மா டிராகன் பால் தெரிய வந்திருப்பா. அப்போ 2 பேருக்குள்ள சின்ன சண்டை ஆயிரும். அப்போ கோகு அவரை வம்பு பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அந்த நேரத்தில் 2 பேருக்குமே சின்ன சண்டை ஆகிடும். அந்த நேரத்தில் கோவப்பட்ட புல்மா துப்பாக்கி எடுத்து கோகுவை சுட்டுருவா. ஆனால் கோகு ஒன்றுமே ஆகிருக்காது. அப்போதான் தெரிய வரும் கோகுவோட பவர் அந்த அளவுக்கு அப்படின்னு. சரி, ஓகே. கோகு முதல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட காட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் 4 ஸ்டார் கூட டிராகன் பாலை வழிபட்டு இருப்பாரு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரை தூக்கி வளர்த்தது கிராண்ட்பா கோகன் அப்படின்ற ஒருத்தர் தான். அவர் இறந்து போயிருப்பாரு. அவரோட இடமா தான் இவர் அதை வழிபட்டு இருப்பாரு. அவர் எப்படி இறந்து போயிருப்பாரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராண்ட் ஏப் தான் அவரை கொண்டு இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரியே கோகு எப்படிப்பட்டார் அப்படின்றத டிராகன் பால் தொடக்கத்தில் காமிச்சிருக்க மாட்டாங்க. அவர் சாதாரண ஹியூமன் மாதிரி தான் ஆரம்பத்தில் காமிச்சிருப்பாங்க. உண்மையா அப்படின்னா கோகு ஒரு ஹியூமனே கிடையாது. அவர் சைனினத்தை சேர்ந்தவர். வால் இருக்கிற சைனினத்தை சேர்ந்தவங்க முழு நிலவை அப்படியே பார்த்தாங்க அப்படின்னா திடீர்னு அவங்க ஏப்பா மாறிடுவாங்க. இதனால்தான் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ அப்படின்னா கிராண்ட் பாவை கொண்டது யாரு, நம்ம கோகுவா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே கிராண்ட் பாவை கொண்டது நம்ம கோகு தான். பொதுவா சைனத்தை சேர்ந்தவங்க ஏப்பா மாட்டாங்க அப்படின்னா அவனோட கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. திடீர்னு அவங்க வெறிபிடிச்ச மாதிரி தான் நடந்துக்குவாங்க. ஸோ அந்த தான் கோகு தெரியாமல் கோகனோட சாவுக்கு காரணமாக இருப்பார். மேலும் கோகன் எப்படி இறந்தாருன்னு கூட கோகுவுக்கு தெரிஞ்சிருக்காது. சரி, ஓகே, நம்ம கோகுவோட ஆர்ஜின் கதைக்கு வருவோம். டிராகன் பால் சீரீஸை பொறுத்த வரைக்கும் கோகுக்கு அப்படின்ட்டு 2 விதமான ஆர்ஜின் ஸ்டோரிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் பால் ஜியோட தொடக்கத்தில் கோகுவோட அண்ணன் ரேடிஸ் பூமிக்கு வந்திருப்பான். வந்தவொடனே அவன் கோகு தான் தேடி வந்திருப்பான். கோகுவை பார்த்து அவன் கேக்கராட் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டிருப்பான். அங்கேருந்து தான் நம்ம எல்லாருமே தெரிய வந்திருக்கோம் கோகு சாதாரண மனுஷன் இல்லை, அவர் சைனத்தை சேர்ந்தவர் அப்படின்னு. உண்மை சொல்ல அப்படின்னா கோகுவுக்கு அப்போ தான் தெரிய வரும். அந்த இடத்துல தான் ரேடிஸ் கோகுவை பற்றின ஒரு உண்மை கதையை சொல்லியிருப்பான். அந்த இடத்துல தான் அந்த முதல் ஆர்ஜின் ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே சைனத்தை சேர்ந்தவங்களோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க புதுசாக ஒரு பிளானட்டை கண்டுபிடிப்பாங்க. அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்க நாகரிகம் அடைஞ்ச ஆட்களை மொத்தமாக போட்டு தள்ளிட்டு அந்த கிரகத்தை யாருக்காவது விற்றுருவாங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா பூமியில் வாழ்கிறவங்க ரொம்ப பவர் கம்மியானவங்க. இவங்களை கொள்றதுக்கு ஒரு குழந்தையே போதும் அப்படின்றதுனால தான் கோகு அனுப்பிச்சு வச்சதா அவன் சொல்லியிருப்பான். மேலும் இந்த மாதிரியே பல குழந்தைகளை சைனத்தை சேர்ந்தவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னும் அவன் சொல்லியிருப்பான். இந்த இதில் தான் கோகுக்கு தெரிய வந்திருக்கும் கோகு முதல்ல பூமிக்கு அனுப்பிக்கப்பட்டது பூமி அழிக்கிறதுக்காக தான், பூமியை காப்பாற்றுறதுக்கு இல்லை. அதன்படி மாஸ்டர் யோசி பார்த்துருப்பாரு. அங்கதான் அவருக்கும் இந்த விஷயம் புரிய வந்திருக்கும். கோகு முதல்ல பூமிக்கு வந்தப்ப கிராண்ட்பா கோகன் தான் அவரை மீட்டிருப்பாரு. ஏதோ ஒரு குழந்தை தனியா இருக்கு அப்படின்ட்டு அதை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கோகு ரொம்பவே ஆக்ரோஷமா இருந்திருப்பான். கிராண்ட்பா கோகனோட பொருட்கள் எல்லாத்தையுமே சேதப்படுத்த ஆரம்பிச்சிருப்பான். அவருக்கு அவன் வழங்காம இருந்திருப்பான். ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அவன் வயலண்டா இருந்துட்டு இருக்கும்பொழுது மலையில இருந்து கீழே விழுந்திருப்பான். அந்த நேரத்தில் அவங்க தள்ள அடிபட்டிருக்கோம். ஸோ அப்படிதான் அவன் தான் எதுக்கு வந்தோன்ற நோக்கத்தை மறந்துட்டான் அப்படின்ட்டு தான் முதல்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆர்ஜின் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா கோகு முதல்ல அனுப்பப்பட்டது பூமி அழிக்க தான். ஸோ இந்த ஆர்ஜின் ஸ்டோரி தான் ரொம்ப நாளாவே உண்மையான ஆர்ஜின் ஸ்டோரி அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. சரி, ஓகே, இது கோகுக்கு சொல்லப்பட்ட
முதல் ஆரிஜின் ஸ்டோரி. இதை தவிர்த்துமே கோகுவுக்கு இன்னொரு ஆரிஜின் ஸ்டோரி இருக்கு. பொதுவாக டிராகன் பால் சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா கோகுவோட கேரக்டரைசேஷனை முதல்ல காமெடியாக தான் காமிச்சிருப்பாங்க. முதல்ல அவர் சிறுவனாக இருந்திருப்பாரு. அதன் பிறகு போக போக டிராகன் பால் ஜி, டிராகன் பால் சூப்பர் அப்படின்ட்டு அந்த கேரக்டரை ரொம்ப டெப்த்தாக காமிச்சிருப்பாங்க. அந்த கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்றத ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒவ்வொரு சீசனுக்குமே பயங்கரமாக பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கோகுவோட ஆரிஜின் ஸ்டோரியுமே அதில் மாறி இருக்கு. உதாரணம் சொன்னோம் அப்படின்னா 2012 வெளிவந்த டிராகன் பால் சூப்பர் ப்ரோலி அப்படின்ற படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தான் கோகுவோட ஆரிஜின் ஸ்டோரியை தெளிவாக காமிச்சிருப்பாங்க. வெறும் வாய் வார்த்தை மட்டும் சொல்லாமல் விஷுவல்லையே கோகு எப்படி அவரோட கிரகத்தில் இருந்து பூமிக்கு வந்தார் அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கோகு பிறந்தது வெஜிட்டா அப்படின்ற ஒரு கிரகத்தில். அந்த கிரகத்துக்கு ஃப்ரீஸா முதல்ல வந்திருப்பான். வந்துட்டாம அந்த கிரகத்தோட மன்னரை மிரட்டிட்டு போயிருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட கோகுவோட அப்பா தன்னோட மகன் இங்கே இருக்கிறது ஆபத்து அப்படின்றத அவர் புரிஞ்சிருப்பாரு. கோகுவோட அப்பாவான பார்டாக் ஒரு லோ கிளாஸ் சைன் வாரியர். அவர் தன்னோட 2வது மகனான கோகு ஃப்ரீஸான கிரகத்து மேலே போர் தொடுக்க போகிறான். இந்த கிரகத்தை அழிக்க போகிறான் அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு காரணத்தினாலே அவர் தன்னோட 2வது மகனான கோகுவை வேற கிரகத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருப்பாரு. அதனாலே அவர் கோகுவை பூமிக்கு அனுப்பியிருப்பாரு. இந்த இடத்துல உங்களுக்கு டவுட் வரலாம், ப்ரோ எதுக்கு இவரை மட்டும் அனுப்பணும், குடும்பத்தில் தப்பிச்சிடலாமே அப்படின்னு கேட்கலாம். அதுக்காகவே அந்த படத்தில் ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு குழந்தை அனுப்புறதுனால எதிரியோட கண்களுக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஒரு சைன் குடும்பம் தப்பிச்சுது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி அதை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரீசர் ஆள் நினைப்பாங்க அப்படின்றதுனால தான் அவர் கோகுவை மட்டும் பூமிக்கு அனுப்பியிருப்பாரு. ஸோ அதன் பிறகு தான் கோகு பூமிக்கு வந்ததுக்கப்புறம் கிராண்ட்பா கோகனால் வளர்க்கப்பட்டிருப்பாரு. அதன் பிறகு கிராண்ட்பா கோகன் இறந்ததுக்கப்புறம் மாஸ்டர் சேர்ந்து ட்ரைனிங் பண்ணி ஒரு வாயிலாக மாறி இருப்பார். சாம்பியன்ஷிப்புக்கும் போயிருப்பார். அதன் பிறகு அவர் இந்த பூமியிலேயே மிக சிறந்த சூப்பராகவும் அவர் மாறி இருப்பார். ரியல் ஆரிஜின் ஆஃப் கோகு. இவ்வளோ நம்ம டிராகன் பால் சீரீஸில் கோகுக்கு என்ன ஆரிஜின் சொன்னாங்க அப்படின்றத பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ நம்ம ரியல் லைஃப்பில் இந்த டிராகன் பால் சீரீஸில் இந்த கோகு கேரக்டர் உருவாக்குனாங்க அப்படின்றதான் தெளிவாக பார்த்தாகணும். மற்ற அனிமி சீரீஸ் மாதிரியே இந்த அனிமி சீரீஸுமே முதல்ல உருவாக்கப்பட்டது மாங்காவாக தான். இதை உருவாக்கியவர் யார் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அகிரோ டோரியாமா. இவர் தான் முதல்ல டிராகன் பாலுக்கு ஒரு மாங்காவை உருவாக்கியிருப்பார். உண்மையை சொல்ல அப்படின்னா அகிரோ டோரியாமாவோட முதல் ஐடியா படி கோகு அவர் ஒரு ஹியூமனாய்ட் பர்சனாக உருவாக்க நினைக்கல. அவர் முழுக்கவே கோகுவை ஒரு மங்கி மாதிரி தான் உருவாக்க நினச்சிருந்தாரு. இதுதான் அவர் கோகுன்னு வரைஞ்ச முதல் கான்செப்ட் ஆர்ட். ஸோ இதில் பார்த்து தெரிஞ்சிருக்கும் முதல்ல அவர் கோகு ஒரு மங்கி மாதிரி உருவாக்கணும் அப்படின்ட்டு நினச்சிருந்தாரு. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இருக்குது. டிராகன் பால் சீரிஸ் அவர் முதல்ல உருவாக்கும் பொழுது ஜாக்கி சானோட ஃபைட்டையும் புருஷோட ஃபைட்டையும் தான் அவர் இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறாரு. அவங்க 2 பேரும் சண்டை போகிற ஸ்டைலில் இன்ஸ்பிரேஷனாக வச்சு மாங்கா உருவாக்கணும் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ஃபைட் ஸ்டைலுக்காக அவர் ஜாக்கி சானையும் புருஷனையும் எடுத்துக்கிட்டாலும் மெயின் கேரக்டர்ஸோட கேரக்டரைசேஷனுக்கும் அவர் சைனீஸ் நாவலான ஜர்னி டு தி வெஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா மங்கி கிங் அப்படின்ற கேரக்டர் நீங்கள் பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த மங்கி கிங்குக்கு ஏகப்பட்ட படமும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கேம் கூட வரப்போகுது. ஸோ இந்த மங்கி கிங்கை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் அவர் கோகுவை உருவாக்கியிருப்பார். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் கோகு மூலம் காட்டப்படும்பொழுது மங்கி வால் இருக்கா மாதிரியும் சேஷையெல்லாம் மங்கி சேஷ்ட மாதிரி தான் உருவாக்கியிருப்பார். ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் கோகு முதல்ல காட்டப்படும்பொழுது அவர் குள்ளமாக இருக்கிற மாதிரியும் மேலும் அவருக்கு வால் இருக்கிற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இது அகிரோ டோரியாமாவால் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்டது. ஆனால் கோகுவோட ஆரிஜின் ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசியில் இருக்கிற சூப்பர்மேன் மாதிரி தான் இருந்திருக்கும். உதாரணம் சொன்னோம் அப்படின்னா 2 பேருக்குமே ஏகப்பட்ட சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேருமே ஏலியன்ஸ் தான். 2 பேருமே பூமியை சேர்ந்தவங்க இல்லை. அதே மாதிரி கோகுவோட பிளானட் பேர் வெஜிட்டா, சூப்பர்மேனோட பிளானட் பேர் கிரிப்டான். அதே மாதிரி சூப்பர்மேனோட ஒரிஜினல் பெயர் காலையில் அப்படின்னு இருக்கும். பூமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவரை கிளார்க் கிளண்ட் அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. இதே மாதிரி கோகு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கோகு அப்படின்ற பேர் பூமி சேர்ந்த பேர் தான். அவரோட ஒரிஜினல் பேர் தான் கேக்கராட். வெஜிடலாக அவருக்கு கேக்கராட் அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. அவர் பூமிக்கு வந்ததுக்கப்புறம் தான் கிராண்ட்பா கோகனால் கோகு அப்படின்னு பெயரிடப்பட்டிருப்பாரு. மேலும் 2 பேரோட கேட்குமே அவங்க குழந்தையா இருக்கும்போது அழிக்கப்பட்டிருக்கோம். கோகு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸா தான் அவங்க ரகத்தை அழிச்சிருப்பான். அதே நம்ம சூரன் பக்கம் வந்தீங்க அப்படின்னா சில கதைகளில் பிரேனியாக் தான் அந்த கிரகத்தை அழிச்சிருப்பான். ஸோ வில்லன்ஸால தான் 2 கிரகமே அழியுது. மேலும் 2 பேருமே ஹோப் அடையாளமாக இருந்திருப்பாங்க. மேலும்
2 பேரும் வேற கதை சேர்ந்தவங்க இருந்தாலும் தாங்க வளர்ந்த இந்த பூமி வேகத்தை காக்கணும் அப்படின்ட்டு தான் 2 பேருமே போராடி இருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ஆரியன் ஸ்டோரியில் மட்டும்தான் சூப்பர்மேன் மாதிரி சின்ன சாயல் இருந்தாலும் பல விஷயங்களும் அவங்க சொந்தமாக தான் எழுதியிருப்பாங்க. சரி, ஓகே, எப்போ முதல்ல இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1984 வந்த வீக்லி ஷோனன் ஜம்ப் அப்படின்ற மேகசினில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகியிருப்பார். ஸோ டிராகன் பாலோட ஃபர்ஸ்ட் எபிசோட கதை தான் அதில் மாங்காவாக ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த மாங்காவுக்கு மக்கள் ரீதியில் பயங்கர வரவேற்பு இருந்துச்சு. பல பேர் இந்த புத்தகத்தை வாங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. டிராகன் பாலோட கதைகளை விரும்பி படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த கதையும் ஒரு அடிமையாக உருவாக்கணும் அப்படின்ற ஐடியா இதை உருவாக்கி இருந்த அகிரா டோரியாமாவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே ஃபியூச்சர் டெலிவிஷனில் 1986 பிப்ரவரி 26 ஸோ இந்த டேட்டில் முதல்ல டிராகன் பாலோட முதல் எபிசோட் டெலிகாஸ்ட் செய்யப்படுது. ஸோ இதன் பிறகு தான் டிராகன் பாலுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குது. ஆக்சுவலுமே சொன்னால் அப்படின்னா டிராகன் பாலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஆக்ஷன் இருந்திருக்காது, கம்மியாக தான் இருந்திருக்கும். ஆனால் டிராகன் பால் ஜீல பார்த்தீங்க அப்படின்னா தான் ஏகப்பட்ட ஆக்ஷன் காட்சிகளை அந்த சீரீஸ் முழுக்கவே நடந்திருக்கும். ஆக்சுவலி டிராகன் பால் ஜீல பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜி அப்படின்னு முடியுது இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்காய் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த ஜென்காய்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்காய் அப்படின்றது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. இதுக்கு இங்கிலீஷ் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டைம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த விதத்தில் டிராகன் பால் ஜி தான் டிராகன் பால் சீரீஸுக்கான ஒரு கடைசி சீரீஸ். அதுக்கப்புறம் எதுவும் எடுக்க வேணாம் அப்படின்ட்டு தான் அவங்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தால தான் ஜி அப்படின்ற பேரை இந்த டிராகன் பால் ஜிக்கு வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் கடைசி அப்படின்ட்டு அவங்க தான் பேர் வச்சுருந்தாலும் டிராகன் பால் ஜி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருந்துச்சு. டிராகன் பால் கண்டென்ட் ஒரு தங்க முட்டைன்ற வார்த்தா மாறிடுச்சு. ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இது இப்படியே விடக்கூடாது அப்படின்ட்டு தான் தொடர்ந்து ஏகப்பட்ட எபிசோடுகளை உருவாக்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராகன் பால் ஜிக்கு அப்புறம் டிராகன் பால் ஜிடி, டிராகன் பால் சூப்பர் அப்படின்ட்டு உருவாக்கியிருந்தாங்க. அந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் 24 தியேட்டர்கள் மூவிஸ் டிராகன் பாலுக்கு அப்படின்ட்டு எடுக்கப்பட்டிருக்கு. இந்த 24 படங்களுமே தியேட்டர் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா இதில் பல விஷயங்கள் நான் கேனாவும் இருந்திருக்கு. ஸோ சிலது மட்டும் தான் கேனான், பலது நான் கேனான் தான். ப்ரோ என்ன ப்ரோ குழப்புறீங்க, அது என்ன கேனான் நான் கேனான் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு டவுட் வரும்னு தெரியும். ஆக்சுவலி கேனான் அப்படின்றது என்ன பார்த்தீங்க அப்படின்னா மெயின் கதையோட ஒட்டிருக்கக்கூடியவை. அது படமாகவும் சரி சீரியஸாக இருந்தாலும் சரி அந்த கதைகள் அடுத்த கதைக்கு அது ப்ரீக்குவலாக இருக்கும். ஆனால் இந்த நான் கேனான் பார்த்தீங்க அப்படின்னா போன கதையோட சீக்குவல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்த கதைக்கு அது ப்ரீக்குவலாக அமையாது. இந்த 4 சம்பவங்கள் எதுவுமே அடுத்த கதையோட தொடர்புபடாது, அது அப்படியே துண்டாக இருக்கும். ஸோ அப்படி தான் பல படங்கள் டிராகன் பாலுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டிராகன் பால் ஜிடி எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அது ஒரு 4 சீரீஸ் தான். கரெக்டாக டிராகன் பால் ஜி முடிஞ்சதுக்கப்புறம் நடக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அது ஒரு கண்டினியூஷனாக அதுக்கப்புறம் கதை நகர்ந்துருக்காது. இது மட்டும் இல்லாமல் இந்த 4 பார்த்தீங்க அப்படின்னாலே ஏகப்பட்ட நல்ல சூப்பர்வில்லன்களும் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட நல்ல படங்களுமே இந்த 4 இருக்குது. அதான் சொன்னால் அப்படின்னா ப்ரௌலி, கூலர், ஆண்ட்ராய்ட் 14 and 15 இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ். ஆனால் இந்த கேரக்டர்ஸுக்கான கதைகள் எதுவுமே கெனான் கிடையாது, இது எல்லாமே நான் கெனான்ஸ் தான். ஸோ இந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த கேரக்டரை பற்றி மெயின் சீரீஸில் எங்கேயுமே பேசியிருக்க மாட்டாங்க. இது மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிராகன் பாலை பேஸ் பண்ணியே டிராகன் பால் எவல்யூஷன் அப்படின்ட்டு லைவ் ஆக்ஷன் மூவிஸ் கூட ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த அனிமி சாமானான்னு தெரில, அனிமையை பேஸ் பண்ணால் படம் ஓடாது அப்படின்ட்டு ஒரு மித்து இருக்கு இல்லையா, அந்த மித்துக்கு ஏற்ற மாதிரியே அந்த படமுமே சுத்தமாக ஓடவே இல்லை, அதுவும் ஃப்ளாப் தான். ஸோ இந்த அமெரிக்கன் ஆப்ஷனை விட்டு தள்ளுவோம். நம்ம அனிமே வயசு பார்த்தீங்க அப்படின்னா டிராகன் பால் எப்பயுமே ஒரு தங்கம் முட்டையிடுற வாத்து தான் அதோட கிரியேட்டர்ஸுக்கு. பவர் அண்ட் எபிலிட்டி கோகோட ஆடியன்ஸ் என்ன தான் சூப்பர்மேனை பேஸ் பண்ணி இருந்தாலும் சூப்பர்மேனோடவே பல பயங்கரமான பவர்ஸ் நம்ம கோகுவுக்கு இருக்குது. அது 1-2 அப்படின்னு இல்லாமல் ஏகப்பட்ட பவர்ஸ் நம்ம கோகுவுக்கு இருக்குது. அது என்னென்னா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோகுவால் பறக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரக்டரோ டிஸ்கை ஏவ முடியும், மிகப்பெரிய ஆயுதமாக ஸ்பிரிட் பாம்பை யூஸ் பண்ண முடியும். இந்த ஸ்பிரிட் பாம் மூலியமாக தான் கோகு கிட் பூவை கொண்டு இருப்பார். மேலும் இன்ஸ்டன்ட் டிரான்ஸ்மிஷனை பண்ணவும் முடியும். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெலிபோர்டேஷன் தான். கோகு நினைச்சார் அப்படின்னா அவர் நினைச்ச இடத்துக்கு டக்குன்னு டெலிபோர்ட் ஆக முடியும். ஸோ இந்த பவர் எல்லாமே நம்ம கோகுவுக்கு இருக்குது. மேலும் அவரோட ஃபேவரட் பவரான காமேஹாமேவை யூஸ் பண்ண முடியும், அதாவது கையிலேருந்து பவரால் ஷூட் பண்ண முடியும். இதுதான் கோகு யூஸ் பண்ண பவர்கள்லையே இது ரொம்ப பிடிச்ச ஒன்று. இது மட்டும் இல்லாமல் சில ஆபத்தான நேரங்களில்
சோலார் ஃபால் யூஸ் பண்ணி எதிரியோட கண்களை கூச வைக்க முடியும். ஸோ இந்த அளவு பவர் கொண்ட நம்ம கோகுவுக்கு வீக்னஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபேமிலி தான் அவருக்கு மிகப்பெரிய வீக்னஸ். அது மட்டும் இல்லாமல் கோகுவோட டைம்லைனில் கொன்னது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய ஹார்ட் வைரஸ் டிசீஸ் தான். அதாவது கோகு பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் வைரஸாக தாக்கப்பட்டிருப்பாரு. ஒரு டைம்லைனில் அவர் இறந்து போயிருப்பார். அந்த டைம்லைனில் தான் மற்ற Z40ஸையுமே ஆன்டைர்ஸ் பொண்ணு இருக்கும். அங்கேருந்து தான் நம்ம ட்ரங்க்ஸ் இன்னொரு டைம்லைனுக்கு வந்திருப்பான். வந்து அவன் டைம்லைனில் மாற்றிருப்பான். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா கோகுவை கொண்டது ஃப்ரீஸாவோ மாஜின்போவோ செல்லோ கிடையாது. அது ரொம்ப சின்னதாக இருக்கிற ஹார்ட் வைரஸ் தான். இது பண்ண பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோகுவை பற்றி பேசணும் அப்படின்னா அவர் என்னதான் ஒரு மாட்டலாக இருக்கலாம், அதாவது சாகக்கூட ஆளாக இருக்கலாம். ஆனால் அவர் பல முறை செத்து பொழைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிரேட்டர்ஸ் மாதிரி நம்ம கிரேட்டர்ஸுமே செத்து இருப்பார். ஆனால் நரகத்தில் இருந்து திரும்பி வந்திருப்பார் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம கோகுவும் இறந்து போனதுக்கப்புறமும் திரும்பி வந்து Z40ஸுக்கு உதவி இருப்பார். அது மட்டும் இல்லாமல் பல வில்லன்ஸ் எதிர்த்து அவர் செத்து போயிருந்தா கூட டிராகன் பாலை யூஸ் பண்ணி அவர் திரும்ப கொண்டு வந்திருப்பாங்க. இது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நெட்டில் கோகுவோட கடைசி நாட்கள் கோகுவோட செத்து போவார் அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட உருட்டு கதைகள் இருக்குது. இது எல்லாமே ஃபேன்ஸ் உருவாக்கின ஃபேன் ஆர்ட் தான், ஃபேன் காமிக் தான், மற்றபடி எதுவுமே உண்மை கிடையாது. காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா கோகு அப்படின்ற கேரக்டர் அவரோட கிரேட்டர்ஸுக்கு தங்க முட்டையிடுற வாத்து மாதிரி. ஸோ போன வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இல்லையா, தங்க முட்டையிடுற வாத்தை யாரும் கொல்ல மாட்டாங்க, அதை வச்சு தான் அவங்க பணம் சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த விதத்தில் கோகுவுமே ஒரு தங்க முட்டையிடுற வாத்து தான். ஸோ இன்னொரு காரணத்தினாலேயே அவருக்கு எண்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம இன்டர்நெட்டில் பார்க்கறது எல்லாமே ஊட்டுக்காதுகள் தான், அது எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் எந்த அனிமையிலிருந்து என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்றதையும் காமெண்ட்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்ததாக அந்த கண்டென்ட்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.